வணக்கம் நண்பர்களே. 52வது அதிகாரம் தெரிந்து வினையாடல் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். ஒரு காரியம், ஒரு செயல் இதுகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுல வள்ளுவர் ரொம்ப ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து அவங்க எதுவும் ஒரு அறப்பணிக்கு வர்றவங்க மாதிரி ஒரு தொழிலுக்கு வர்றவங்கள கூட அவரு தேர்ந்தெடுக்கிறத சில அவங்களுடைய பண்புகளுக்கு முதல் கொண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றார். ஏன்னா அப்படிலாம் இருந்தா தான் ஒரு விஷயத்துல ஒரு செயலை செய்ய வர்றவன், ஒரு பெரிய காரியத்தை செய்ய வர்றவன், நமக்கு துணையா இருக்கிறவன், அவங்கதான் அதுல இருக்கணும். ஒரு பத்திரிக்கை ஆபீஸ் இருக்குன்னு வைங்க, ஒரு பத்திரிக்கை ஒருத்தர் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த பத்திரிக்கைக்கு ஒரு ஆசிரியரா இருந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கும் இந்த தெரிந்து வினையாடல அன்பு, அறிவு, தேற்றம், அவாவை இந்த குணங்கள் எல்லாம், இந்த இயல்புகள் எல்லாம், இந்த நற்பண்புகள் எல்லாம் அவங்களுக்கு அது இருக்கணும். அப்பதான் அவங்க அந்த அந்த பத்திரிகை தொழிலை சிறப்பாக செய்ய முடியும். பத்திரிகை தொழில் மற்றதெல்லாம் விட ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாலும் மிச்ச ஒரு செயல்களாக இருந்தாலுமே அப்படிப்பட்ட அந்த விளையாடல வரும்போது அது அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்கள ரொம்ப பல கட்டங்கள்லையும் அவங்கள ஆராய்ச்சி செய்து அவங்களுடைய இயல்புகளை எல்லாம் புரிந்துதான் அந்த வேலைகளை செய்ய வைக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம 5 குறள் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம 6வது குறள் பார்க்கிறோம். 6வது குறள் என்னதுன்னா, அப்படிதான் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். ஒரு செயலை நீ செய்யணும் அப்படிங்கும் போது அதுக்கு என்னன்னா இது நமக்கு கேள்விப்படும் போது இது என்ன, இது ஏதோ ஒரு வேலைனாலும் இது பிரகாரம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நாம நினைப்போம். செய்வானை நாடி ஒரு வேலைக்கு ஒருத்தன் வேண்டியது இருக்குன்னா அந்த வேலையை செய்யக்கூடியவன் யார் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை அவனை நாம கூப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த வினை நாடி என்ன வினை நாம அவங்கள செய்ய சொல்ல போறோம் அது. அதுக்கப்புறம் தான் காலத்தோடு எய்த. இதுக்கு ஒரு பிக்சட் காலம். இப்ப இந்த வேலை இருக்கு, இதை எப்ப செய்ய முடியுமா? இப்போ ஒரு நாள், 2 நாள் அல்லது ஒரு வாரம் இப்படி இந்த மாதிரி காலத்தோடு எய்த. இதையெல்லாம் உணர்ந்து நீ செயல்படு. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். எனக்கு ஆக்குறவங்க இது என்ன, இது என்ன பெரிய ஒரு இது, இப்படி செய்தாதானே முடியும். ஆனா அப்படி கிடையாது. செய்வானை நாடி அப்படிங்கிறத நாம எப்பவுமே சரியான ஒரு
தொழில் செய்றவன நாம கண்டுபிடிக்கிறது இல்ல. நாம அவன்கிட்ட சரியா பேசுறது இல்ல. அவன நம்ம சரியா தெரிஞ்சு, இவனுக்கு என்ன திறமை இருக்கு? இத செய்வானா? இவன் எப்படிப்பட்ட ஆளு? அப்படிங்கிறது நம்ம செய்து வந்து பார்க்கிறது. எல்லாம் எடுத்து வேலை செய்யும்போது, ஏன் இவன நம்ம வச்சோம்? அப்படிங்கிற மாதிரி அ வந்து சேர்ந்தோம். அதனால ஏதோ செய்வானை நாடின்னா, இதான் நம்ம பார்த்து செய்வோமே அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நாம அத ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வேலைய செய்யணும் அப்படிங்கும்போது, அதற்கு உரியவனை நாம நாடி சென்று, அவன் இவன் தான்னு நாம ஃபிக்ஸ் பண்ணணும். செய்வானை நாடி, வினை நாடி என்ன செய்யணும்? தொழிலை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டு வேலைலாம் வச்சிருக்கோம். வீட்ல அ ஒரு 4 ரூம் நாம கட்ட வேண்டியிருக்கு. இன்னைக்கெல்லாம் கட்டுமானங்கள்லாம் ஏகப்பட்ட இது நடக்குது. அதுல ஒரு 4 ரூம் அ வேணும். அப்படி வேணும் அப்படிங்கும்போது, அந்த வினையை இது இப்போ ஒரு 4 ரூம் வேணும் அப்படிங்கும்போது, இந்த வினை நாடிங்கிறது இன்னைக்கு உள்ள காலத்துல எப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஒரு டிராஃப்ட்ஸ்மேன், அதுக்கு இந்த பாலிடெக்னிக் படிச்சவங்க, இந்த இன்ஜினியரிங் படிச்சவங்க, அவங்களை போய் நம்ம ஒருத்தரை நாட வேண்டியது. ஐயா இந்த மாரி என்னுடைய நிலம் இத்தனை சென்ட் நிலம் இருக்கு. வட அ தென்பாகம், கிழமேல் இது இந்தந்த சைஸ்ல இப்படி இப்படி இருக்கு. அதனுடைய நிலத்தினுடைய அளவு இப்படி இருக்கு. அப்படின்னு சொல்லி நாம முதல்ல அதுக்குன்னு ஒரு சரியான அந்த ஆள பார்க்கணும். முதல்ல அந்த வினை நாடும் பொழுது, வினை நாடும் பொழுது அந்த வினையை அ நாம நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி ஏதோ ஒரு 4 ரூம் கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டுலாம் நம்ம இருக்கக்கூடாது. நாம அத நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த வினையை இப்போ அப்படி ஒரு 4 ரூம் கட்டணும் அப்படிங்கும்போது, ஒரு வீடு அந்த வீட நமக்கு கட்டி குடுக்கணும்போது, இந்த செயல் இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை? இதற்கு ஒரு பொருத்தமானவர் தானா? அதான் முதல்ல அவரு அந்த செய்வானை நாடி அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம முதல்லயே அந்த இது பண்ணும் பொழுது, அந்த செய்வானை போய் அவர் நாட அது முதல்ல ஒரு இன்ஜினியரா இருந்து ஒரு பிளான் போட்டு தருவாரு. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கொத்த அத கட்டி தரணும். இப்படி பார்த்தீங்கன்னா, இது இல்ல ஒரு தொழில். இதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும், அந்த தொழிலை இப்ப நம்ம ஒரு புத்தக கம்பெனி நாம வைக்கணும்னு நினைக்கிறோம். இல்லன்னா ஒரு பத்திரிக்கை ஆபீஸ் தொடங்கணும்னு நினைக்கிறோம். அப்போ முதல்ல அந்த வினையை நாடணும். இந்த வினை என்ன? இந்த வினையில எத்தனை பேர் ஈடுபடணும்? இதனுடைய இதற்கு வேண்டிய தகுதிகள் என்ன? நமக்கும் வேணும். அதுக்கப்புறம் இதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும். அவங்களுக்கு என்ன தகுதிகள் வேணும்? இப்படியே பார்த்தீங்கன்னா, எந்த இதனாலும் வினை நாடி செய்வானை நாடி, அதுக்கப்புறம் வினை நாடி. அப்ப அந்த மாதிரி நம்ம முதல்ல அந்த செய்வானை நாட வேண்டும். அந்த செய்வான், அதுக்கப்புறம் அந்த வினை, அதுக்கப்புறம் வினை நாடி காலத்தோடு அதை எய்தணும். அந்த இது ஒரு கட்டடம் கட்டணும்னா, அந்த காலத்துக்குள்ள இவ்வளவு காலத்துக்குள்ள கட்டணும். அத நீங்க காலத்தோடு எய்த உணர்ந்து செய்ய. உண்மையிலே நாம இதெல்லாம் செய்யறது இல்லை. நமக்கு எதனால ஃபெயிலியர் ஆகுது? நாம இதை எதையுமே
நாம கொஞ்சம் சிரமப்படுறது. ஏன்னா, நீங்க என்ன வேலைய எடுத்துக்கிட்டாலும், நீங்க யாரோ ஒருத்தர் நமக்கு செய்து குடுத்துட்டு போயிருவாங்க. இல்லன்னா நம்ம பணத்த மட்டும் போட்டா போதும். அப்டின்னுலாம் நீங்க இருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அது நடக்காது. அதுல எத்தனையோ ஃபெயிலியர்ஸ் நஷ்டங்கள். அப்போ இதையெல்லாம் நமக்கு வர விடாத அளவுக்கு நாம இந்த அடிப்படைகளை நாம் தெரிஞ்சு அதான் அது எல்லாத்துக்கும் மேல முதல்ல ஒரு என்ன சொல்றோம், செய்வானை நாடி தான் முக்கியம். எந்த ஒரு தொழில்னாலும் அத செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. அது நம்ம செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த. நமக்குன்னு சொல்லி ஒரு லிமிட் வச்சிருக்கணும் காலம். இப்ப இது இந்த ஒரு 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 வாரத்துக்குள்ள எனக்கு இத அதெல்லாம் இந்த ஒரு ஒரு 4 ரூம் கட்ட வேண்டியிருக்குன்னா, நீ ஏறக்குறைய 1 மினிட் இது 1 மந்த்து இது இதுக்கு வேண்டிய பொருட்கள் என்ன? ஏது இதெல்லாம் நாம ரொம்ப தெளிவாக இருந்து செய்தோம் என்றால், அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக அதாவது பணத்துக்கு பணம், நேரத்துக்கு நேரம், நம்முடைய விருப்பத்திற்கு விருப்பம். எதையும் நம்ம கைக்குள்ள கண்ட்ரோலா வச்சிருக்கக்கூடியது. இப்படி இதையெல்லாம் நாம அத சிரமப்பட்டு அத நின்னோம்னா தான் அது சரியான முறையில சில இடங்கள்ல ஒரு வேலைய செய்றதுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள செய்யணும்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட்ல எப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரிலாம் இதுலெல்லாம் ஃபாலோ பண்றது. அப்போ அது காலத்தோடு எழுத முடியாது. அது அந்த பிளான் பீரியட்ல ஒரு பெரிய தொய்வு ஏற்படும். அப்போ 2026ல ஒரு ரூ. 10,00,00,000 எஸ்டிமேட் போட்டா, அது காலத்துல தொய்வு விழுந்த உடனே அது 20,00,00,000 ஆயிரும். இது கவர்மெண்ட்கள்ல ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. மனிதர்கள்ட்டயும் நடக்குது. அப்போ அந்த இதுகளுக்கு வரும்போது, நாம ரொம்ப பொறுப்போட நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு, இந்த சோம்பல்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மள நிறைய காரியங்கள்ல செய்ய விடாம நமக்கு அதனால தான் இவ்வளத்தையும் வள்ளுவருடைய சொல்லக்கூடிய நெறிகளெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த சோம்பலும் இல்லாம ஒரு மனிதன் உழைக்கணுங்கிறத இவ்வளவு குணங்கள், இவ்வளவு பண்புகள்லாம் தேவைப்படுது. இந்த பண்புகள்லாம் நமக்கு இல்லைன்னா எந்த காரியத்தையும் அதனால தான் இந்த இத சொல்றேன். சரி. இப்ப நம்ம இதனுடைய இந்த குறள நாம முடிச்சுட்டோம். அடுத்த குறள் என்ன சொல்றார்? அதுவரை நன்றி.